1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். 9வது வசனம் தான் இதை ஆரம்பிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதுதான் காலிங்னா, இதுதான் காலிங். இது கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன். பிதாவாகி தேவன் நம்ம எதுக்கு அழைக்கிறார்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு. இதை நல்லா பிடிச்சிக்கிட்டோம்னா we will win. அடுத்தது 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்ஃபேக்ட் இதில் பாருங்கள், ஒரே காரியத்தை பேசணும், ஒரே ஒரு காரியத்தை பேசணும். எல்லாமே நோ டிஃப்ரென்ஸ். உங்களுக்குள்ள எதுவுமே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும், ஒரே மனசு. அப்புறம் ஒரே யோசனை. என்ன யோசனை? நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவளாக நான் அவர் சமூகத்தில் போவேன். அதாவது இன்னொரு காரியத்தோடு சொல்லலாம், வரப்போகிற காரியங்களில் இப்போவே வாழ்கிறது. வரப்போகிற காலங்கள், தட் இஸ் இது உடம்பு போயிட்ட பிறகு வரப்போகிற வாழ்க்கையில் அதை இப்போவே வாழ்ந்துட்டு. ஸோ ஏக யோசனையும். ரெண்டாவது, நம்மளை எதுக்காக நம்ம இந்த பூமியில் அனுப்பிச்சார்? பர்பஸ். ஏக யோசனையாகவும் உள்ளவர்களாகவும் சீர்பொருந்தி இருக்கவும். தட் இஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சீரை வைத்தாரோ, சீர்னா இந்த கல்யாணத்துக்கு கொடுக்குற சீரில், அது வேறு தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஏன்னா டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் உள்ள ஒரு வாழ்க்கை, தட் இஸ் கர்த்தர் சொன்ன வாழ்க்கை. மலை பிரசங்கத்தில் நிறைய இது இருக்கும். இந்த மலை பிரசங்கத்தை நிறைய பேருக்கு புரியாது. இந்த மலை பிரசங்கத்தை தான் ரொம்ப முக்கியமாக பண்ணுறாரு அவர். அடுத்தது, சீர்பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் டிசிப்ளின்டாக, ஹைலி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இங்கே ஒரு சபையில் ப்ராப்ளம் இருக்கு. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. ஏனென்றுனா கண்டினியூ ஆகுது. அது ப்ரீவியஸ் வாசனத்துலேருந்து கண்டினியூ ஆகுது. வாக்குவாதம்னா என்னது? ஆர்கியூமெண்ட்ஸ். குலோவியாவின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் ஏதோ சோர்ஸ் சொல்லிச்சின்னு சொல்லல, ஓப்பனாகவே சொல்லிட்டான். இந்த ஆள் சொல்லிச்சு, இந்த ஆள்கிட்ட கேள்விப்பட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல பிரிவினைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் 4 பேரை பிரிச்சுக்கிட்டாங்கப்பா. ஒரே ஒரு ஆளை பிடிக்கணும், இங்கே பிடிக்க வேண்டியதான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும். இதை விட்டுட்டு எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு சபைகள் மாதிரி, நான் ஏசியை சேர்ந்தவன் என்றும், நான் ஏஜியை சேர்ந்தவன் என்றும், நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்றும், நான் சிபிஎம்ஐ சேர்ந்தவன் என்றும், அப்புறம் வேற என்னப்பா சபைகளில் இருக்குது, டிபிஎம்ல சேர்ந்தவன் என்றும், நான் சிஎஸ்ஐ சேர்ந்தவன் என்றும். என்னப்பா இது? இங்கே ஓப்பனாக சொல்கிறது இதெல்லாம் வேணாம். நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லலாம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பார்த்தீங்களா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்துவ தான் மெயின். கிறிஸ்துவின் மேல தான் கட்டப்படுறோம் நம்ம. பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் அங்கே வந்துச்சு.
நான் உங்களுக்காக உயிர் தியாகம் செய்தேன்னா இல்லை. பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? பவுல் ஞானஸ்நானம். சில பேர் இப்படி பாருங்க, அந்த காலத்தில் அது கூட இருந்திருக்கிறாங்க. பவுல் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறோம். பாருங்க என்ன காமெடி எல்லாம் நடக்குது கிறிஸ்தவ உலகத்தில். பெரிய காமெடியெல்லாம் நடந்திருக்குது. பேய் தோர்த்தும் போது கூட பவுல் இது ஸ்கேவாவின் பிரதானாசன ஸ்கேவாவின் புத்திரர்கள் அப்படிதான் பேசினாங்க. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துறேன்னா போட்டு தெளிச்சு டப்பு 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 டப்புன்னு வச்சு விட்டுச்சு. வச்சோன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு போனாங்க. அடிச்சு நிர்வாணிகளை மாக்கி போயிடுச்சு. தேங்க் காட் நான் போய் ஓட்டும்போது கர்த்தர் என்னோட கூட இருக்காரு. இல்லாட்டி நம்மளுக்கும் அந்த கதைக்கு தான் வரும். பலவந்தம் பண்ணி ஐயோ ஒரு பலம், இதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. சரி, எனிவே என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாத படிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஓப்பனாவே சொல்லி இப்படி யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கலப்பா. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் இந்த வருஷத்தை படிக்கும்போது நான் என்ன இந்த இடத்துல பூர்த்தி பார்த்தேன். நான் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் தெரியாது. தெரியாதுன்னு சொல்றது நான் அதிகமான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்றதுக்கு இல்லை. என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஐம் நாட் கால்டு ஃபார் தட்னு. பெல்காமில் ஒரு தடவை ஒரு 300 பேர் கூட்டியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். என்னால் பேண்ட்டை கட்டி போட்டால் வேறு பேண்ட்டு கிடையாது. பேண்ட்டோட தண்ணியில் இறங்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் போகிறதெல்லாம் ஜீன்ஸ் தான். அப்படியே போகிறது என்ன இது, ஒரு எதுவும் ஜீன்ஸு ஒரு டிஷர்ட் போடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று போட்டு போவேன். நம்ம வேறு தொழிலாச்சு, பேர் ஓட்டுற தொழில். இதை விட்டுட்டு ஹீலிங் அப்படின்னு போகிறது. திடுக்குன்னு கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னேன். நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராதுங்கன்ட்டு. சரிப்பட்டு வராது. எனக்கு துணி போய் காய வைக்கிறதுக்கு முடியாது. ஹோட்டல் ரூமில் போய் காய வைக்கிறதுக்கும் முடியாது. ஸோ அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக சட்டியோட படுத்துட்டு இருக்குது. See, we are gathered, we people. நானும் அண்ணனும் ஒன்றா இருப்போம். So many these things are there. So I said no. ரெண்டாவது பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தோன்னே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஐயோ 300 பேர், ஐயோ வேணாம் சாமி நம்மளா இருக்கு. ஆனால் என் கூட ஒருத்தர் இருந்தான், ஸ்ரீதர் சொல்லிட்டு. அவன் இறங்கினான். அவனை கூட்டிட்டு சுரேஷ் ஜேக்கப் இறக்கி விட்டாப்புல. நான் கேட்டேன், யோ எந்த தைரியத்தில் நீ இறங்குற? ஏன்னா இந்த தண்ணியில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸ்பிரிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எனிவே அவன் இறங்கி அவனும் இன்னொரு 4-5 பேசங்களும் சேர்ந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டினானுங்கப்பா. 300 பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நான் இதில் எத்தனை பேர் கொடுத்தேன்னா எனக்கே தெரியாது. கடைசியாக உன் பையனை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல. ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை கர்த்தர் அழைக்கலை. அவசியமாக இருந்தால் கொடுக்கலாம். சரிச்சா? என்ன அது உங்கள் காலிங்கில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். எதுக்காக நான் கால் பண்ண பாட்டேன்? அவசரத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், இதில் இதுக்கு பண்ணும் அது பண்ணும், இல்லை. வேறு வழியே இல்லைன்னா கொடுக்கலாம். ஆளே இல்லை, அது ஆத்மா போகுது அப்படின்னு நினச்சின்னா ரைட்டு. அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, ஒரு ஆத்மா போகுது, டிக்கெட் வாங்க போகுது, ஞானஸ்நானம் கொடுக்கணும், என்ன பண்ணணும்? தலையில் தண்ணி தெளிச்சிட்டுமான்னு. உனக்கு இஷ்டம் அது தெரியுன்னு சொன்னேன் நான். உனக்கு இஷ்டமாக இருந்தால் தெளி, கஷ்டமாக இருந்தால் விட்டுடு. அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்து ஒரு கவுண்ட் ஏற்றிடலாமான்னு பார்க்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்தது
ஆனால் வந்து இது எல்லாம் ஆபத்து என்னென்னா வேதத்தில் அப்படி இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கும்போது இது பண்ணியிருக்காங்க. இப்போ சிறைச்சாலையில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். கம்யூனிஸ்டில் ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிட்டான், அடி அடிச்சிருக்கான். சரி, அடுத்த சமயத்தில் வந்து என்ன இருக்கு, ஒரு நாள் அவன் ஆச்சரியப்பட்டு இவங்கெல்லாம் ஏன் இந்த இயேசுவை இப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவனும் போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதாச்சா அவனையும் கொண்டு போய் வந்து உள்ளே போட்டாங்க ரஷ்யாவில். கடைசியில் அவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவனை கொல்றதுக்கு பண்ணாங்க. அப்போ ஞானஸ்நானம் கொடுத்து தானே அனுப்பணும். அதனால் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லை, அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்கல்ல, அது தண்ணி பாட்டில் எடுத்து மேலே கவுத்துட்டாங்க. இதே ஸ்டைலாக உடனே கொண்டு தரக்கூடாது சபைகள் இல்லை. வேதத்தில் தண்ணீரில் முழுகி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஒன்று எடுக்கணும் நம்ம. ஸோ அதனால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரொம்ப கேட்கணும், எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக. இப்போ அண்டர்டேக்கர் பாஸ்டருக்கு நிறைய பேர் வராங்கல்ல, அண்டர்டேக்கர் பாஸ்டரு அவங்க தொழிலே அதே தான். இப்போ பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும். அண்டர்டேக்கர் பாஸ்டருக்கு தான் வருமானம் அதிகம். ஓகே, அவங்க ஒரு கும்பலில் போட்டுட்டு அதை சுற்றிட்டு இருப்பானுங்க. சரி, எனவே ஆனால் யார் கர்த்தர் எந்த அழைப்பில் அழைத்தாரோ, கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பில் நாம் உறுதியாக நிற்க பார்ப்போம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.